ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாட்ஸ்அப்பில் இன்ஸ்டாகிராமில் ரீசெண்டாக ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்க இது போல் கொம்பு வச்ச இல்லைனா ரெட்டை ஜடை வச்ச எமோஜி எப்படி அனுப்புறதுன்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்கலாம். நிறைய பேர் என்ன நினச்சிட்டு இருக்காங்க அப்படின்னா, இது வந்து வாட்ஸ்அப்பில் வந்திருக்க புது அப்டேட். ஸோ இதை அப்டேட் பண்ணால் தான் நமக்கு இது போல் எமோஜிஸ்லாம் வரும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி கிடையாது. ஸோ இதை பற்றின ஒரு சின்ன ட்ரிக் தான். இதை பண்ணுறதுக்கு நீங்கள் எந்த ஒரு ஃபாண்ட் ஆப்பும் இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லை. ஸோ இது சிம்பிளான விஷயம் தான், எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆளை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் போடக்கூடிய இது போல் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்லாம் உடனே சேரும். ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் நான் இந்த கொம்பு இந்த ஜடை போல் இருக்கிற சிம்பிளை வந்து நான் கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில். ஸோ அதை வந்து நீங்கள் காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ அதை வந்து நீங்கள் நார்மலாக இந்த யூடியூப் ஆப்பில் போய் காப்பி பண்ண முடியாது. நீங்கள் இது என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த வீடியோட URL காப்பி பண்ணிக்கோங்க. இந்த வீடியோட லிங்க்கை வந்து காப்பி பண்ணிக்கோங்க. லிங்க் எப்படி காப்பி பண்ணுறதுன்னா, இந்த ஷேர் பட்டன் இருக்கும் இல்லையா கீழே, அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நிறைய ஆப்ஷன்ஸ் வரும். அதில் வந்து காப்பி டு கிளிப் போர்டு அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. லிங்கை காப்பி பண்ணிவிட்டு உங்கள் க்ரோம் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த க்ரோம் ப்ரௌசரில் மேலே URL டைப் பண்ணுற பாக்ஸ் இருக்கும். ஸோ அதில் வந்து அந்த லிங்கை பேஸ்ட் பண்ணி சர்ச் பண்ணுங்கள். இப்போது க்ரோம் ப்ரௌசரில் யூடியூப்பில் அந்த வீடியோ வந்து ஓப்பன் ஆகும். ஸோ அதுக்கு கீழே அப்படியே வந்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதில் நான் கொடுத்துருக்க அந்த எமோஜி வந்து இருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ அது இப்போ இதில் வந்து நீங்கள் காப்பி பண்ண முடியும். அந்த நார்மல் யூடியூப் ஆப்பில் வந்து உங்களால் காப்பி பண்ண முடியும் டிஸ்கிரிப்ஷனை. ஸோ இது அப்படியே நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அப்படின்னா உங்களுக்கு காப்பி காமிக்கும். ஸோ காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான். இப்போ நீங்கள் காப்பி பண்ண எமோஜியை எங்கே வேணால் பேஸ்ட் பண்ணிக்கலாம். வாட்ஸ்அப்பில், இன்ஸ்டாகிராமில், ஃபேஸ்புக்கில் இப்படி எதில் வேணால் நீங்கள் காப்பி பண்ணிக்கலாம். ஸோ காப்பி பண்ணிவிட்டு அந்த கீபோர்டில் செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த நடுவில் இருக்க எமோஜியை மட்டும் கிளிக் பண்ணி டெலிட் பண்ணுறங்க, பேக் ஸ்பேஸ் பண்ணி. அதுக்கப்புறமா உங்களுக்கு தேவைப்பட்ட வேறு எந்த எமோஜி வேணாலும் நீங்கள் அதில் போட்டுக்கலாம். ஸோ இப்படி தான் பார்த்தீங்கன்னா எல்லாரும் அந்த ட்ரிக்கை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நீங்களும் அப்படி பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் அனுப்புங்க. பட் அந்த கொம்பு போல் அந்த ஜடை போல் இருக்கிறது எப்படி பண்ணுறதுன்னு இன்னும் எனக்கு தெரியல. ஸோ தெரிஞ்சால் சொல்கிறேன். அதையும் அந்த ரெண்டு கொம்புக்கு நடுவில் உங்களோட கர்சரை வச்சு அந்த எமோஜியை மட்டும் நீங்கள் பேக் ஸ்பேஸ் பண்ணிங்கன்னா அது போயிடும். ஸோ உங்களுக்கு எந்த எமோஜி வேணுமோ நடுவில் வந்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு நீங்கள் சென்ட் பண்ணால் நார்மலாக அது போகும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம இன்ஃபோடெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.